ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவன்கிட்ட இதை பற்றி எதுவும் கேட்காத, அவனிடம் இதை பற்றி எதுவும் கேட்காதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஆஸ்க் ஹிம் எனிதிங் அபவுட் திஸ். டோன்ட் ஆஸ்க் ஹிம் எனிதிங் அபவுட் திஸ். டோன்ட் ஆஸ்க் ஹிம் அப்படின்னா அவன்கிட்ட கேட்காத. டோன்ட் ஆஸ்க் கேட்காத. ஹிம் அவன்கிட்ட கேட்காத. எனிதிங் அப்படின்னா எதுவும். அபவுட் திஸ் இதை பற்றி அவன்கிட்ட எதுவும் கேட்காத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதை பற்றி அவனிடம் நீ ஏதாவது கேட்டாயா? இதை பற்றி அவன்கிட்ட நீ ஏதாவது கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டிட் யூ ஆஸ்க் ஹிம் எனிதிங் அபவுட் திஸ்? டிட் யூ ஆஸ்க் ஹிம் எனிதிங் அபவுட் திஸ்? டிட் யூ ஆஸ்க் ஹிம் அப்படின்னா நீ அவன்கிட்ட கேட்டியா? பாஸ்ட் டென்ஸ், அதனால டிட் வந்திருக்கு. ஸோ டிட் யூ ஆஸ்க் ஹிம், நீ அவன்கிட்ட கேட்டியா? எனிதிங் ஏதாவது. அபவுட் திஸ் இதை பற்றி நீ அவன்கிட்ட எதுவும் கேட்டியா? ஓகேவா? நான் தப்பே பண்ண மாட்டேன், நான் தப்பு பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நெவர் மேக் மிஸ்டேக். ஐ நெவர் மேக் மிஸ்டேக். ஐ நெவர் மேக் அப்படின்னா நான் பண்ணவே மாட்டேன். மிஸ்டேக் அப்படின்னா தப்பு, நான் தப்பு பண்ணவே மாட்டேன். ஐ நெவர் மேக் மிஸ்டேக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நோ வாட் டு டூ. ஐ நோ வாட் டு டூ. ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும். வாட் டு டூ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஐ நோ வாட் டு டூ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதை யார் பண்ணுனான்னு என்கிட்ட சொல்லு. இதை யார் பண்ணுனாங்கன்னு என்கிட்ட சொல்லு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டெல் மீ ஹூ டிட் திஸ். டெல் மீ ஹூ டிட் திஸ். டெல் மீ அப்படின்னா என்கிட்ட சொல்லு. ஹூ டிட் திஸ், யார் இதை பண்ணுனாங்கன்னு. ஸோ டிட் அப்படின்னா பண்ணுனாங்க, பாஸ்ட் டென்ஸ், அதனால டிட் யூஸ் பண்ணியிருக்கோம். டெல் மீ ஹூ டிட் திஸ். இதுவே இதை யார் பண்ணுவான்னு சொல்லு. இதை யார் பண்ணுவான்னு சொல்லு. ஃப்யூச்சரில் இதை யார் பண்ணுவான்னு சொல்லு அப்படின்னா டெல் மீ ஹூ வில் டூ திஸ். டெல் மீ ஹூ வில் டூ திஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் எனக்கு ஒரு கதை சொன்னான். அவன் எனக்கு ஒரு கதை சொன்னான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He told me a story. He told me a story. He told me அப்படின்னா அவன் எனக்கு சொன்னான். He அப்படின்னா அவன். told அப்படின்னா டெல்லோட பாஸ்ட் டென்ஸ் told. me என்கிட்ட சொன்னான். அவன் என்கிட்ட சொன்னான். என்ன சொன்னான்? ஒரு கதை. a story. அவன் எனக்கு ஒரு கதை சொன்னான். He told me a story. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நாள் முழுக்க வெளியவே இருக்க போறியா? ஒரு நாள் ஃபுல்லாக வெளியவே இருக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Are you going to be out for the whole day? Are you going to be out for the whole day? Are you going to be out அப்படின்னா to be அப்படின்னா இருக்க, out அப்படின்னா வெளியே. Are you going அப்படின்னா இருக்க போறியா? Are you going to be out, வெளியே இருக்க போறியா? For the whole day, நாள் முழுக்க வெளியே இருக்க போறியா? Are you going to be out for the whole day? ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு நாள் முழுக்க வெளியே இருக்க போகிறேன். நான் ஒரு நாள் முழுக்க வெளியிலே தான் இருக்க போகிறேன், வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் கோயிங் டு பி அவுட் ஃபார் த ஹோல் டே. ஐ எம் கோயிங் டு பி அவுட் ஃபார் த ஹோல் டே. ஐ எம் கோயிங் டு பி அவுட் அப்படின்னா நான் வெளியில் இருக்க போகிறேன். ஃபார் த ஹோல் டே அப்படின்னா ஒரு நாள் முழுக்க நான் வெளியில் இருக்க போகிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு இது நல்லாவே தெரியும். உனக்கு இது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ நோ இட் வெரி வெல். யூ நோ இட் வெரி வெல். யூ நோ இட் அப்படின்னா உனக்கு இது தெரியும். வெரி வெல் அப்படின்னா ரொம்ப நல்லாவே. உனக்கு இது ரொம்ப நல்லாவே தெரியும். யூ நோ இட் வெரி வெல். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவனுக்கு இது நல்லா தெரியுமா? அவனுக்கு இது நல்லா தெரியுமா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Does he know it very well? Does he know it very well? Does he know அப்படின்னா அவனுக்கு தெரியுமா? இது very well நல்லாவே. அவனுக்கு இது ரொம்ப நல்லா தெரியுமா? Does he know it very well? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம்.
இதுவே எனக்கு இது நல்லாவே தெரியும், எனக்கு இது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீயும் அதே தான் யோசிச்சிட்ருக்கியா, நீயும் அதே தான் யோசிச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஆர் யூ திங்கிங் த சேம், ஆர் யூ திங்கிங் த சேம். ஆர் யூ திங்கிங் அப்படின்னா நீ யோசிச்சிட்ருக்கியா, திங்க் அப்படின்னா யோசிக்கிறது. ஸோ ஆர் யூ திங்கிங் அப்படின்னா நீ யோசிச்சிட்ருக்கியா, த சேம் அதே தான், நீயும் அதே தான் யோசிச்சிட்ருக்கியா, நான் யோசிக்கிறத தான் நீயும் யோசிச்சிட்ருக்கியா. ஆர் யூ திங்கிங் த சேம். ஸோ இதுவே நானும் அதே தான் யோசிச்சிட்ருக்கேன், நானும் அதே தான் யோசிச்சிட்ருக்கேன். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஆல்சோ திங்கிங் த சேம், ஐ எம் ஆல்சோ திங்கிங் த சேம். ஐ எம் ஆல்சோ திங்கிங் அப்படின்னு நானும் யோசிச்சிட்ருக்கேன், த சேம் அதே தான், நானும் அதே தான் யோசிச்சிட்ருக்கேன். ஐ எம் ஆல்சோ திங்கிங் த சேம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என்னை ஏன் திரும்ப கூப்பிட்ட, என்னை ஏன் திரும்ப கூப்பிட்ட, நான் தான் போயிட்டேன்ல, என்னை ஏன் திரும்ப கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? why did you call me back, why did you call me back, why did you call me. நீ ஏன் என்ன கூப்பிட்ட, பேக் அப்படின்னா திரும்ப, நீ ஏன் என்ன திரும்ப கூப்பிட்ட, why did you call me back. நெக்ஸ்ட் ஒன், இதுவே நீ என்னை ஏன் திரும்ப கூப்பிடுற, நீ தானே என்னை போக சொன்ன, நான் வந்துட்டேன், இப்போ ஏன் என்னை திரும்பவும் கூப்பிடுற அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? why are you calling me back, why are you calling me back, why are you calling me அப்படின்னா நீ ஏன் என்ன கூப்பிடுற, பேக் திரும்ப, நீ ஏன் என்ன திரும்ப கூப்பிடுற, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் உன்னை திரும்ப கூப்பிடுவான், அவன் உன்னை திரும்ப கூப்பிடுவான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he will call you back, he will call you back, he will call you அப்படின்னா அவன் உன்னை கூப்பிடுவான். ஸோ ஃப்யூச்சரில் இனிமே தான். he will call you back அப்படின்னா திரும்ப, அவன் உன்னை திரும்ப கூப்பிடுவான், he will call you back. ஸோ இதுவே அவன் என்ன திரும்ப கூப்பிடுவானா, அவன் என்ன திரும்ப கூப்பிடுவானா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? will he call me back, will he call me back, will he call me அப்படின்னா அவன் என்ன கூப்பிடுவானா, பேக் திரும்ப, அவன் என்ன திரும்பவும் கூப்பிடுவானா. will he call me back. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். யாரும் வருவதற்கு தயாராக இல்லை, யாருமே வரமாட்டுறாங்க, யாருமே வரத்துக்கு தயாராக இல்லை, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? no one is ready to come, no one is ready to come, no one is ready to come அப்படின்னா யாரும் வரத்துக்கு தயாராக இல்லை, no one is ready அப்படின்னா யாருமே தயாராக இல்லை, டு கம் வரத்துக்கு, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ வரத்துக்கு தயாராக இருக்கியா, நான் கூப்பிட்டா நீ வரத்துக்கு தயாராக இருக்கியா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஆர் யூ ரெடி டு கம், ஆர் யூ ரெடி டு கம், ஆர் யூ ரெடி நீ தயாராக இருக்கியா, டு கம் வரத்துக்கு, நீ வரத்துக்கு தயாராக இருக்கியா, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நமக்கு அதிக நேரம் இல்லை, நம்ம இதை உடனே பண்ணி ஆகணும், நம்மளுக்கு ரொம்ப நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? we don't have much time, we don't have much time, we don't have அப்படின்னா நம்மக்கிட்ட இல்லை, much time அதிக நேரம், ரொம்ப நேரம், நம்மக்கிட்ட நிறைய நேரம் இல்லை, we don't have much time. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ என் கூட வருவியா, நீ என் கூட வருவியா, நான் அங்கே போகிறேன், நீயும் என் கூட வருவியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? will you come with me, will you come with me, will you come அப்படின்னா நீ வருவியா, with me என் கூட, நீ என் கூட வருவியா, will you come with me. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் உன்னுடன் வருவான், அவன் உன் கூட வருவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he will come with you, he will come with you, he will come அப்படின்னா அவன் வருவான், with you உன் கூட, அவன் உன் கூட வருவான், he will come with you. ஸோ இதுவே அவன் என் கூட வருவானா, அவன் என் கூட வருவானா அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? will he come with me, will he come with me, will he come அப்படின்னா அவன் வருவானா, with me என் கூட, அவன் என் கூட வருவானா, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் உன் கூட வரமாட்டான், அவன் உன் கூட வரமாட்டாங்கிறத இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he will not come with you, he will not come with you, he will not come அப்படின்னா அவன் வரமாட்டான், with you உன் கூட, அவன் உன் கூட வரமாட்டான், ஓகேவா? இப்போது இதையே கொஷினாக கேட்குறோம்.
அவன் என் கூட வர மாட்டானா, அவன் என் கூட வர மாட்டானாங்கிறத இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? won't he come with me, won't he come with me, won't he come அப்படின்னா அவன் வரமாட்டானா, with me என் கூட அவன் வரமாட்டானா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவங்க உன் கூட வருவாங்க, அவங்க உன் கூட வருவாங்க அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னால் அவர்களை இப்போது பார்க்க முடியாது, உன்னால் இப்போ அவங்கள பார்க்க முடியாது, கொஞ்சம் நேரம் கழித்து தான் உன்னால் பார்க்க முடியும், இப்போ அவங்க இல்லை வெளியில் போயிருக்காங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ காண்ட் see them now, யூ காண்ட் see them now, யூ காண்ட் see அப்படின்னா உன்னால் பார்க்க முடியாது அவர்களை, them, now இப்போனால அவங்கள பார்க்க முடியாது, யூ காண்ட் see them now. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நான் அவர்களை இப்போது பார்க்க வேண்டும், நான் அவங்கள இப்போவே பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வாண்ட் டு see them now, ஐ வாண்ட் டு see them now, ஐ வாண்ட் டு see them அப்படின்னா நான் அவங்கள பார்க்கணும்னு விரும்புகிறேன், நான் அவங்கள பார்க்க வேண்டும், now நான் அவங்கள இப்போ பார்க்கணும், ஐ வாண்ட் டு see them now. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உடனே ஏதாவது பண்ணு, உடனே ஏதாவது பண்ணு, நம்மளுக்கு டைம் ஆகிட்டே இருக்குது, உடனே ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டூ சம்திங் இம்மீடியட்லி, டூ சம்திங் இம்மீடியட்லி, டூ சம்திங் அப்படின்னா ஏதாவது பண்ணு, இம்மீடியட்லி அப்படின்னா உடனே, டூ அப்படின்னா பண்ணு, சம்திங் அப்படின்னா ஏதாவது, ஸோ ஏதாவது பண்ணு, இம்மீடியட்லி உடனே ஏதாவது பண்ணு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் அதை உடனே பண்ணினேன், நான் அதை உடனே பண்ணினேன், இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டிட் தட் இம்மீடியட்லி, ஐ டிட் தட் இம்மீடியட்லி, ஐ டிட் தட் அப்படின்னா நான் அதை பண்ணினேன், இம்மீடியட்லி அப்படின்னா உடனே, நான் அதை உடனே பண்ணினேன், ஐ டிட் தட் இம்மீடியட்லி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் அவகிட்ட நிறைய தடவை கேட்டுட்டேன், நான் அவகிட்ட நிறைய தடவை கேட்டுட்டேன், இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I asked her many times, I asked her many times, I asked her அப்படின்னா நான் அவகிட்ட கேட்டேன், many times நிறைய தடவை, நான் அவகிட்ட நிறைய தடவை கேட்டேன், I asked her many times. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ அவகிட்ட நிறைய தடவை கேட்டியா, நீ அவகிட்ட நிறைய தடவை கேட்டியா, இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did you ask her many times, did you ask her many times, did you ask her நீ அவகிட்ட கேட்டியா, many times நிறைய தடவை, நீ அவகிட்ட நிறைய தடவை கேட்டியா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ என்ன செய்தாலும் எதுவும் மாறப்போவது இல்லை, நீ என்ன பண்ணினாலும் எதுவும் மாறாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட் எவர் யூ டூ நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச், வாட் எவர் யூ டூ நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச், வாட் எவர் யூ டூ அப்படின்னா நீ என்ன பண்ணினாலும் நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச், எதுவுமே மாறப்போகிறது இல்லை. ஓகேவா? வாட் எவர் அப்படின்னா என்ன பண்ணாலும், வாட் எவர் யூ டூ நீ என்ன பண்ணினாலும், நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச் எதுவுமே மாறப்போகிறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் ஏதாவது பண்ணுனா ஏதாச்சும் மாறுமா, நான் ஏதாவது பண்ணுனா ஏதாவது மாறுமா, இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will anything change if I do anything, will anything change if I do anything, will anything change ஏதாவது மாறுமா, if I do anything நான் ஏதாவது பண்ணுனா ஏதாச்சும் மாறுமா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு உன்னோட உதவி தேவைப்பட்டுச்சு, எனக்கு உன்னுடைய உதவி தேவைப்பட்டது, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I needed your help, I needed your help, I needed அப்படின்னா எனக்கு தேவைப்பட்டுச்சு, your help உன்னோட உதவி, எனக்கு உன்னோட உதவி தேவைப்பட்டுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அங்கே நிறைய பேர் இருந்தாங்க, அங்கே நிறைய பேர் இருந்தாங்க, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? so many people were there, so many people were there, so many people அப்படின்னா நிறைய பேர், were there அங்கே இருந்தாங்க, அங்கே நிறைய பேர் இருந்தாங்க, so many people were there. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, அங்கே நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? so many people will be there, so many people will be there அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, will be அப்படின்னா இருப்பாங்க, there அப்படின்னா அங்கே, so many people அப்படின்னா நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்,
நீ என்ன செய்தாலும் எனக்கு உன்னை பிடிக்கும். நீ என்ன பண்ணினாலும் எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட் எவர் யூ டூ ஐ லைக் யூ. வாட் எவர் யூ டூ ஐ லைக் யூ. வாட் எவர் யூ டூ, நீ என்ன பண்ணினாலும் ஐ லைக் யூ, எனக்கு உன்னை பிடிக்கும். ஓகேவா? ஸோ இதுவே நான் என்ன பண்ணினாலும் உனக்கு என்ன பிடிக்குமா, நான் என்ன பண்ணினாலும் உனக்கு என்ன பிடிக்குமா அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட் வீடியோவில் நான் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவள் கண்டிப்பாக அங்கே வரணும். அவள் கண்டிப்பாக அங்கே வரணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா ஷி மஸ்ட் கம் தேர். ஷி மஸ்ட் கம் தேர். ஷி மஸ்ட் அப்படின்னா அவள் கண்டிப்பாக கம். ஷி மஸ்ட் கம் அப்படின்னா அவள் கண்டிப்பாக வரணும். தேர் அங்கே, அவள் கண்டிப்பாக அங்கே வரணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் ஒன்றா சேர்ந்து இதை பண்ண போகிறது இல்லையா. நீங்கள் இதை ஒன்றா சேர்ந்து பண்ண போகிறது இல்லையா, தனித்தனியாக பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னா ஆரின்ட் யூ கோயிங் டு டூ திஸ் டுகெதர். ஆரின்ட் யூ கோயிங் டு டூ திஸ் டுகெதர். ஆரின்ட் யூ கோயிங் டு டூ திஸ் அப்படின்னா நீங்கள் எதை பண்ண போகிறது இல்லையா. டுகெதர் ஒன்றா, நீங்கள் எதை ஒன்றா சேர்ந்து பண்ண போகிறது இல்லையா. ஓகேவா? ஸோ இதுவே நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவள் வழக்கமாக அதிகமாக பேச மாட்டா. அவள் எப்பயுமே அதிகமாக பேச மாட்டா, இன்றைக்கி தான் ரொம்ப பேசுகிறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா she usually doesn't talk much. she usually doesn't talk much. she usually doesn't talk அப்படின்னா அவள் வழக்கமாக பேச மாட்டா. மச் அப்படின்னா அதிகமாக. ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.